எங்களையே பெற்று வச்சிருக்க பிள்ளைகளை 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை பத்திரகாளி. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன லட்சணத்தில் நீ வளர்த்திட்டு இருக்கிற இவளுகளை? ஆரம்பிச்சிருந்தே நீ அடக்கி வச்சிருக்கணும். நீ பண்ணதான் தப்பு. தோட்டத்துக்கு போகிறதே தப்பு. இவளுங்க எனக்கு தெரியாமல் எத்தனையோ வேலை பார்த்துருக்காளுங்க. அந்த கிழவையை தூக்கி பந்தாடிட்டாளுகளே. அந்த கிழவி சாமானி ஆளா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவாங்க. என்னங்க பிள்ளைங்க இப்படி பண்ணுறாளுங்க? தான் நானும் கேட்குறேன். வந்தாளுங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவே எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, இழுத்து கொண்டு போய் ஹாஸ்டல் விடு. இவளுகளெல்லாம் நம்மளால் வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி பிள்ளைகளை என் வயசுக்கு நான் பார்த்ததில்ல. ஆனால் நான் பார்த்ததுக்கே இப்படி இருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஆத்திரமாக வருது. சி, வாங்கடி வாங்க, 2 கழுதைகளும் இங்கே வாங்க. ஆமா இங்கே பாருமா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் எதுவுமே பண்ணல. உன் மக தான் அந்த கிளவை தூக்கி போட்டு பந்தாடுனா. நீ எதுனாலும் உன் மக கிட்ட தான் கேட்டுக்கணும். என்ன விட்டுருமா? ஏய் பாடிங்க சத்தியா, பாடி. முதல்ல கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமா பேசு. ஆமாம் ஆமாம், கதவை சாத்திட்டு தான் பேசணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கதவை திறந்து போட்டு பேசினா நல்லா இருக்காது. கதவை இழுத்து சாத்திட்டு வரேன். அல்லடி அப்பா. பாரு கண்ணிகளே, 2 பேரும் என்கிட்ட பேசக்கூடாது. இப்போ தான் எல்லாத்துக்கும் காரணம் இவ ஒருத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இவளா? அம்மா அம்மா இங்கே பாருமா, கோவப்படாதம்மா. நம்ம தங்கச்சி அடித்தா நம்ம தாம்மா கேட்கணும். அதனால தாம்மா நான் இப்படி பண்ணேன். பாரு இங்கே பாருடி, நீ எல்லாம் புள்ள தானே? புள்ளையா இல்லை ரவுடியா? ஆமாம், அவன் ரவுடியா தான் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, என்ன பண்ணலான் இருக்கா? இப்போ நடந்ததுக்கு எனக்கு பதில் சொல்லணும். என்ன பண்ணலான் இருக்கா? எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுவ சொல்லுடி. பாருங்க, ஃபஸ்ட் அந்த கிழவி என்ன அடிச்சுது. அதனால தான் பதிலுக்கு நான் அந்த கிழவி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கும் எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. சும்மா எல்லாத்தையும் தூக்கி ஏன் தலையிலே போடாதீங்க. கிழவி பண்ணதுக்கும் சரியா போச்சு, நான் பண்ணதுக்கும் சரியா போச்சு, அவ்வளோதான். ஆமாம்மா, கிழவி ஃபஸ்ட்டு இவளே அடிச்சதில்ல, அது தப்பு தானே. அது மட்டும் இல்லை, நான் பொறிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்ன கயிற்ற போட்டு கட்டி வச்சுட்டா. இந்த கிழவியை சும்மாவே விடக்கூடாது. இதெல்லாம் பத்திருக்காதுமா, இன்னும் ஏதாவது பண்ணியிருக்கணும். டோனி, என்ன பேசிட்டு இருக்க நீ? எறும்பு கடியில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? என் கண்ணுங்களா, உங்களை நான் தான் போய் அங்கே புளியம்பழம் பொறிக்க சொன்னேனா? இங்கே கொழுப்பெடுத்து போனதுக்கு நான் என்ன பண்ணுறது? முதல்ல எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க எனக்கு தெரியல. ஏன் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னு? போர் அடிச்சது, எவ்வளோ நேரம் தான் வீட்லேயே இருக்கிறது. அம்மா தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. இந்த விஷயத்தை இதோட விட்டு நான் இதோட விட மாட்டேன்டி. இதே காரியம் இன்னொரு டைம் நடக்கக்கூடாது. அதுக்காக உங்கள் 2 பேத்துக்கு இன்னைக்கு ஒரு தண்டனை கொடுக்க தான் போகிறேன். அம்மா தப்பு பண்ணவங்களால விட்டு எங்களுக்கு தண்டனை கொடு. ஆமாம், பத்திரக்காளி சொல்கிறது சரி. உங்கள் 2 பேத்துக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் நீங்களும் அடங்கி ஒடுங்கி இருப்பீங்க. இல்லைன்னா உங்களையும் கட்டுப்படுத்த முடியாது. அம்மா போமா, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அடி நம்ம ரூமுக்கு போவோம். இல்லடி இந்தாடி. சத்தியா திரும்படி. என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா எங்களையே இழுத்து வச்சு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பண்ணணுங்கிறப்ப என்ன பண்ணணும்? ஐயோ ஐயோ ஐயோ, பிள்ளைங்களுக்கு இம்பிட்டு வாயா பெத்ததாகிக்கிட்டு எடுத்துக்கிட்டு நிற்கிறாளுகளே. எங்கே தான் போய் அழுகுறதோ இந்த கதையெல்லாம். என்னங்க, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா? எதுவும் கேட்கல பத்திரக்காளி. நீயாச்சும் பிள்ளைகளாச்சு, ஆளை விடு. அப்பாவே சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு கொடுக்குற தண்டனை இனிமேல் எந்த தப்பு பண்ணக்கூடாது மனசில் தோணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் இன்னைக்கு நான் உங்கள் 2 பேத்துக்கு தரப்போகிறேன். தயாராக இருந்துக்கோங்க. அவள் லூசு மாதிரி வளரிட்டு இருக்காதம்மா. ரெடி லூசு? யாரு லூசு? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி, என்ன தண்டனைன்னு சொல்லு. அடி மணி இப்போ 10. நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சாப்பிடுவீங்களோ தூங்குவீங்களோ, பாத்ரூம் கூட போனாலும் சரி, பாத்திரம் கழுவுனாலும் சரி, இல்லை துணியை மாற்றினாலும் சரி, என்ன பண்ணாலும் முட்டி போட்டுக்கிட்டு தான் நீங்கள் இன்றைக்கி எல்லா வேலையும் செய்யணும். இன்றைக்கி போடுற முட்டி அப்படி தனியாக கழுண்டு வரணும். எப்படி வரணும்? கழுண்டு தனியாக வரணும். புரிஞ்சுதா? என்னடி இது இப்படி சொல்கிறேன்? அம்மா அம்மா என்னம்மா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆமாம்மா, எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதுமா. தயவு செஞ்சு ஆளை விடு. இனிமேல் இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டல, அதோட விட்டுரு. அப்படியெல்லாம் விட முடியாதுடி. அடுத்து அந்த கிழவி என்ன பண்ணுவாலும் நானே உசரை கையில் பிடிச்சி கொண்டிருக்கேன். இவளுக்கு ஃப்ரீயாக விடணுமாம்ல. இன்றைக்கி போடுற முட்டியில் வாழ்க்கையில் எந்த தப்புமே நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இருந்தே முட்டி போட ஆரம்பிங்க. ஆரம்பிங்கடி, 2 பேரும் முட்டி போடுங்க. இந்த கண்ணுகளை நீங்கள் பார்த்துட்ட வேலைக்கு தான் உங்கள் அம்மா தண்டனை தரா. அனுபவிங்க. நீங்களும் திருந்த மாட்டேங்கிறீங்க. அவளும் எவ்வளோ நேரம் தான் சொல்லி சொல்லி பார்ப்பா. சரியான தண்டனை தான் கொடுத்துருக்கா. 2 பேரும் முட்டி போடுங்க. நீங்களுமா? நீங்கள் கூட எங்கள் பக்கம் இல்லைல்ல? இல்லை கண்ணு, இது வரைக்கும் கூட உங்கள் பக்கம் நான் நின்னேன். அது ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணீங்கன்னு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ட வேலைக்கு என்ன பிரச்சனை வரும்னு இனிமே தான் தெரியும். முட்டி போடுங்க. அப்போ தான் இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும். போடுங்க கண்ணை முட்டி. உங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு, முட்டி போடுறி. 2 பேரும் முட்டி போடுங்கடி. என்ன அதெல்லாம் முடியாது. போமா அடி, அடி வெளுத்து விட்ருவோண்ணே. போமா, உனக்கு வேலை என்ன? சோனி பாட்டி ரூமுக்கு போய் லாக் பண்ணிட்டுக்கலாம்.
சொல்லிக்கிட்டே இருக்கா இவளா? முட்டி பொறி முட்டி பொறி. அம்மா விடுமா, ஏமா விடுமா, இடுப்பு அம்மா கூசுதுமா, இடுப்பு விடுமா, அம்மா விடுமா விடுமா. வேணும் ஒரு மாதிரி பண்ணிட்டுடா. முட்டி போடுறியோ இல்ல நான் போட வைக்கிட்டா? போடுன்னு. விடு, முட்டி போடுறேன். கடவுளே, ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா? போடுறி முட்டியா? அத்தியா துரோகி, முட்டி போட மாட்டேன்னு போட்டுட்டியாடி. ஏன்டி இப்படி பண்ண? அரலூச, நானா முட்டி போட்டேன்? அம்மா தானே என்ன போட வச்சுது. மெண்டல் மாதிரி பேசாத, போடு நீயும். அம்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கமா நீ. அண்ணே முட்டி போடு கண்ணே. நீ போடுறியா உள்ள ஒன்னே இழுத்து போட வைக்கிட்டா? உடனே போட்டு சொல்லிடுறேன், தள்ளிப்போ. சந்தோஷமா? உங்க 2 பேத்துக்கு சந்தோஷமானு? உங்க 2 பேத்துக்கு பிள்ளைகளை பிறந்த பாத்துக்கு முட்டி தான் போட வேண்டியதா கிடக்குது. எல்லாம் எங்களோட நேரம். பாருங்கடி, ஒருத்தி முட்டி போட்டு கிச்சனை கூட்டு, ஒருத்தி முட்டி போட்டு மாப் போடு. எவன் எந்த வேலையை பாக்குறீங்களோ பாத்துக்கோங்க. அம்மா ரொம்ப குடும்பப்படுத்துறமா நீ. பொண்ணுன்னு சொன்னேன், போடி பண்ணு. 2 பேரும் போங்க கண்ணே, போய் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து கொடுங்க. ஓடுங்க. உங்க ஓட முட்டி போட்டுட்டு தான் போகணுமா? எந்திரிச்சு போக கூடாதா? ஆமாடி, இப்படி தூரம் சொல்லிட்டு இருக்கல. எந்த வேலை பார்த்தாலும் என்ன பண்ணாலும் சரி முட்டியோட தான் இருக்கணும் 10 மணி வரைக்கும். இதுக்கு அந்த கலவுக்கிட்டே அடி வாங்கி செத்துருக்கலாம். உங்ககிட்ட வந்து முட்டி போட்டு சாவருக்கு தெரியுதுல? அந்த தப்புக்கு தான் இந்த முட்டி. முதல்ல ஒட்டி கிச்சனை போய் கூட்டு போடி. சீமத்து கட்டை எடுத்து கூட்டிடி. என்னடி இது இப்படி ஆயிடுச்சே? எல்லாம் உன்னாலதான். புளியம்பழம் பொறிக்கலான்னு சொல்லி நீ ஐடியா கொடுத்தனால தான் இத்தனை பிரச்சனையும். அப்படின்னாலும் நானும் உன்னை அந்த கிளவி அடிக்க சொன்னேன், நீ தானே அடி அடிச்ச. நீ மட்டும் அந்த விஷயத்த சொல்லாம இருந்தா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காதுடி. அதுக்கு முழுக்க நீ தான் காரணம். சரி விடு, நடந்தது நடந்துச்சு. சரி நான் கிச்சனை கூட்டேன், நீ மாப்போட்டு விடுறியா? என்னடி நீ இப்படி ஆயிட்ட? நான் என்ன பண்ணட்டும், வேற வழி இல்லை. அம்மா கறியா விட மாட்டேங்கிறாளே. பாருங்கடி, சீக்கிரம் உங்க பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போய் ஒவ்வொரு வேலையை பாருங்க. கிச்சனை போய் நான் கூட்டுறேன்டி, நீ மாப்போடு சரியா? ரெட்டி சோனி போ, வேற வழி இல்லை. மாட்டிட்டோம், கதவையும் வேற பூட்டி வச்சிருக்கா, எங்கேயும் வெளியே போக முடியாது. சரி நான் போய் அப்படியே மெல்லமா கூட்டுறேன், பின்னாடியே வா. சரிட்டி சோனி, சீக்கிரம் போங்கடி, 2 பேரும் போங்க. ஏமா தாயே போறமா, தள்ளு. போங்க போங்க, இப்படி பண்ணாதான் நீங்களும் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி வருவீங்க. சில பாம்பு மாதிரி போற நிலைமைக்கு வந்தாச்சே. என்ன கொடுமை சரவணன் இது. பத்திரக்காளி, பிள்ளைக்கு முட்டி என்ன வருது? இப்படியேவா பண்ணுவ? நைட்டு வரைக்குமா உண்மையாலும்? நைட்டு வரைக்குமான்னு கேட்குறீங்க? வேற என்ன பண்ணணுமா? இப்படியே விட்டுறலாமா? அவுத்துட்ட கழுதிகளாட்ட சுற்றிட்டு தெரியிட்டோன்னு சொல்லுங்க. அப்பலாவே சொன்னீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. இப்போ அதுக்கு கேட்குறீங்க? இருந்தாலும் பிள்ளைகள் இல்லடி, பார்த்து சின்ன தண்டனையே கொடுப்பேன்னு பார்த்தா பொசுக்கு நீ இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்ட. அவன் முன்னாடி பேசக்கூடாது, நானும் மண்டையை ஆட்டிட்டேன். இப்போ நினைக்கும் மனசு சங்கடமா இருக்குடி. இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து இல்லைன்னா நீங்கள் போய் முட்டி போட்டுக்காங்க. யார்த்தையும் இந்த குண்டோடம் வச்சு நான் எங்கே போகிறது? நீ கம்முன்னு இருப்பியா? ஐயோ பெரிய போகவும் பயமா இருக்குடி. அந்த கிளவிக்கு இது எங்கேயாந்து ஆளை கூட்டிட்டு வந்துருவாளோன்னு. வரட்டும், கிளவி பார்த்துக்கலாம் விடுங்க. கிளவி தான் நம்ம பிள்ளையிலே அடிச்சிருக்கல, அப்புறம் என்ன? சரிடி சரி, பிள்ளைகள் அப்படி கொஞ்சம் கண்காணிச்சுக்கோ. சன்னலுக்கு கிண்ணல் எதிரி குதிச்சு போய் தொலைஞ்சிட போகுதுங்க. எல்லா கதவையும் அடைச்சாச்சு, எங்கேயும் போக முடியாது. என் கண்ணில் எண்ணெய் ஊற்றுனா கூட நான் தப்பிக்க விட மாட்டேன். சரி பார்த்துக்கோ. இவ்வளோ பெரிய ரூம் முட்டி போட்டே கூட்டணும், முட்டி போட்டே துடைக்கணுமா? ஐயோ, கிச்சனுக்கே இந்த கதினா இன்னும் பெட்ரூமு, ஹாலு, கக்கூசு. கடவுளே, இன்னைக்கு செத்தாண்டி சோனி. என்னடி, என்னால் நினச்சி பார்த்தா தலை சுத்தமாக இருக்கு. இம்பிட்டு வேலையை நம்மளால முடிக்க முடியுமா? முடியண்டி, பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரூம் எப்படியாவது நான் கூட்டுறேன், நீ மாப் போட்டு விட்டுரு. சரி பண்ணு. சீமார் அங்கே இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். ஆமாம், எப்படி இந்த சத்தியம் எப்படி ஆயிட்டா? சீமார் இங்கே தான் இருக்கு, இரு எடுத்து கூட்டுறேன். சரிடி பார்த்து, நான் அப்படியே கூட்டுறேன்டி. எல்லாம் என் நேரம். சரி நானும் மாப் போறேன், நீ ஃபஸ்ட்டு கூட்டு. ஏய் போதுவா, நான் மாப் போடுறேன். சரிடி சோனி, கால் வலி முறிஞ்சு போயிட மாட்டிருக்கு. கடைசி வரைக்கும் முட்டி போட்டே இருக்கணும் போலயே. என்னடி இது நமக்கு வந்து சோதனை? இந்த ஒரு ரூமா முடிச்சுட்டு அம்மாட்ட போய் சொல்லுவேன்டி. அம்மா ஒன்றும் கண்டுக்க மாட்டா, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற. ஆமாம் மாப் போட்டா நானு. சரிடி போடுடி, என்னால் முடியலடி. அம்மாவுக்கு தெரியாமல் உட்காந்துருவோமா? உட்காந்தா அம்மாட்ட மாட்டிக்க மாட்டோமா? அம்மா என்ன நம்மளை பார்த்துக்கிட்டா இருக்கா? அவள் அங்கே தானே இருக்கா. நம்ம உட்காந்து அப்படியே வேலையை பார்த்துருவோம். சரிடி, நீ சொல்கிறது சரிதான். சரி என் பக்கத்தில் வரியா, நான் பக்கத்தில் விட்டா? நீ வா, என்னாலாம் முடியாதம்மா, கால் ரொம்ப வலிக்குது. சரி உக்காந்துக்கோமா. சரிடி. என்னது உட்கார போறீங்களா? தெரியும்டி, இந்த மாதிரி ஏமாத்த வேலை நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு. இப்போ உட்காருங்க, என்ன பண்ணுறேன்னு பாருங்க. உட்காரலாமாடி? உட்காரலாம் சத்தியா. உட்காருங்க. நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ பார்த்தா தெரிய போகுது. ஏம்மா முடியலடி. இன்னும் அந்த மேடம் உட்கார, அவளும் உட்காரட்டும். அப்போ தான் 2 பேத்துக்கு சேர்த்து அடி கொடுக்க முடியும்.
ரெண்டையும் சேர்த்து ஒரு மிதி கொடுத்தனா சரியா போயிடும். அம்மா என்ன வலி வலிக்குது, முடியலடி முடியல. இப்ப பாருங்கடி என்ன பண்றேன்னு. இதோ வாங்கிக்கோ. யாரது? ஐயோ சோனி, அவளைக்கும் இன்னொரு வதை கொடுத்தனா சரியா வரும். எந்திரடி சோனி. அம்மா கறி வதச்சிட்டாடி. எது? யாஹூ. தாங்கடி, என்ன ஏமாத்த நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் இதே கதிதான். ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு வேலையை பார்க்குற வழியை பாருங்க. முட்டி போட்டு தான் எல்லா வேலையும் பண்ணணும். ஏமாத்தணும்னு நினைச்சிங்க அவளுகளா தலைகெல்லாம் முட்டி போட்ட மாதிரியே கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ, அடிச்சு சாச்சிட்டாலே. பாத்தியா, இதுக்கு முட்டி போட்டே வேலை செஞ்சிருக்கலாம். எந்திரிச்சு வேலை பாருங்கடி, அறிவு கட்ட கழுதைகளா. திரும்பி வருவேன், வந்து பார்ப்பேன். ஏமாத்தணும்னு நினைச்சிங்க அவ்வளோதான். சோத்துலேயே அடி வாங்கிடுச்சு, சேத்துலேயே அடி வாங்கிடுச்சு சோனி.